நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எடுத்தது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நேற்றிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொள்முதல் செஞ்ச நெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நம்ம நேரலையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நுகர்வோர் வாணிப கழகத்தோட முதுநிலை மண்டல மேலாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம், இப்போ நாகப்பட்டினத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, இந்த மழையினால் எந்த மாதிரி பாதிப்பு? நாகப்பட்டினம் மண்டலத்தில் வந்து மொத்தம் 176 டிபிசிகள் இருக்குது. அதில் வந்து இது வரைக்கும் 1,58,000 மெட்ரிக் டன் வந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம். நெல் கொள்முதல் நிலை மூலமாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 1,05,000 மெட்ரிக் டன் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 53,000 மெட்ரிக் டன் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டாக் இருக்குது. இது எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு கடந்த சம்பா பருவத்தை விட இந்த சம்பா பருவத்தில் இந்த பிப்ரவரி மாதம் இந்த தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 மெட்ரிக் டன் வந்து நம்ம அதிகமாக வந்து நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா விவசாயிகளுமே வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தான் வந்து போடுறாங்க. வெளியில் எங்கேயுமே நம்மளுக்கு நெல் போகவே இல்லை. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு நெல் வரத்தும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த நிலை இருக்குது. குறிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டாக் அதிகமாக இருக்குது. இப்பொழுதைக்கு வந்து நம்மளுக்கு 53,000 மெட்ரிக் டன் நம்ம அந்த கிரவுண்ட் ஸ்டாக் வச்சுருக்கோம். இப்போ இதில் எதிர்பாராத விதமாக வந்து அன்சீசனல் ரெயின்ஃபால் இந்த 2-3 நாட்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து கடந்த ஒரு வாரமாகவே நம்ம கொள்முதல் அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் வந்து நம்ம விசி மூலமாக நேரடியாக மீட்டிங் மூலமாக போதுமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு போதுமான அளவு தார்பாய்கள் நம்ம போர்ட்டு கோடவுனில் நிறைய தார்பாய்கள் ஷீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது எல்லாமே 176 டிபிசிக்கு, எஸ்பெஷலி ஓப்பன் டிபிசிஸ்க்கு, நம்ம திறந்தவெளி டிபிசிஸ்களுக்கு வந்து நம்ம போதுமான அளவு தார்பாலையும் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பான முறைகள், அதாவது நம்ம ஏற்கனவே நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பண்ண மூட்டைகள், நம்ம டிபிசி மூட்டைகள் மட்டும் இல்லாமல் விவசாயிகள்கிட்டருந்து இனிமேல் கொள்முதல் பண்ண வேண்டிய மூட்டைகளையும் நம்ம பாதுகாக்கிற முறையில் போதுமான அளவு நம்ம தார்பாய்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லா டிபிசிகள்லையும் வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம கொள்முதல் அலுவலர்கள் வந்து அங்கேயே நைட்டு வந்து அவங்களோட ஜூரிடிக்ஷனில் தான் இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றும் அந்த டிபிசியில் உள்ள ஒரு லோட்மேனோ இல்லை வாட்ச்மேன் வந்து இரவு நேரத்தில் தங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து நம்மளோட வருவாய் ஆய்வாளர்கள் மூலமாக எல்லா டிபிசிலையும் போய் நேரடியாக ஆய்வு பண்ணி அந்த போதுமான அளவு முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி அந்த ஃபீட்பேக்கு பேரிலையும் நாங்கள் வந்து அந்த ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மேலும் நம்ம டிஎன்டபிள்யூசியிலேருந்து நம்ம ரெஸ்பெக்டட் எம்டி வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. 2-3 நாட்களாக அவங்களும் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டிஎன்சிஎஸ்சியிலேருந்து டிஆர்ஓ ஜிஎம் கமர்ஷியல்னு சொல்லிட்டு மிஸ்டர் கண்ணபிரான் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க 4-5 நாட்களாக. அவங்களும் ஒரு ஏரியாவாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டிஎம் மூவ்மெண்ட்டு, டிஎம் கியூசி அவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவாக இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நானும் திருமருகல் பிளாக்கில் நிறைய டிபிசிகளில் பார்த்தேன். எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் தான் வச்சுருக்காங்க. சிறு குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த அளவும் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பான முறையில் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி ஏதாவது சொல்கிற பட்சத்தில் அதை சரி பண்ணக்கூடிய அளவு தான் எல்லோரும் தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ எல்லாமே வந்து முன்னெச்சரிக்கையாக அது மாதிரி தார்பாய் கொண்டு இந்த மாதிரி மூடி நடவடிக்கைலாம் மேற்கொண்டிருக்கீங்க. இப்போ எந்த அளவுக்கு இயக்கங்கிறது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் கொள்முதல் நிலையங்கள்லேருந்து இந்த குடோனுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு இயக்கம் பண்ணியிருக்கீங்க? இயக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் 1,05,000 மெட்ரிக் டன் நம்ம வந்து இயக்கம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு கோவில்பத்தில் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுங்கிறது நாகப்பட்டினம் மண்டலம் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு கோவில்பத்தில் 1,00,000 கொள்ளளவு மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ளே ஒரே ஒரு கிடங்கு தான். அதில் இது வரைக்கும் 54,000 மெட்ரிக் டன் நம்ம வந்து வச்சுட்டோம். நெல்லை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம். அது வந்து நம்ம அரவை மில்லுகளுக்கு அது இனி வரும் மாதங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு வெளி மண்டலங்களுக்கும் அரவைக்காக வந்து கிட்டத்தட்ட 1,05,000 கிட்ட நம்ம வந்து வெளி இதுக்கும் நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மீதி உள்ள 53,000 எப்படின்னா நம்ம வந்து வேகன் மூலமாக பிற மண்டலங்களுக்கும் சரி, மீதி இன்னும் ஒரு 30,000 வந்து நம்ம கோவில்பத்திலே வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கோட 3 இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். திருமருகல் பிளாக்ல வந்து அந்த திருக்கண்ணபுரம், அதே போல் நம்ம கீழ்வேலூர் பிளாக்ல வந்து புத்தர்மங்கலம், சின்னத்தும்பூர் அப்படிங்கிறது ஈச் வந்து ஒரு 2,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள இடத்துல வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் வச்சிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவில்பத்தில் சீக்கிரமாக வந்து வைக்கிறதுக்கும் வேகன் மூலமாக நம்மளுக்கு 2 ரயில்கள் இருக்குது. நாகப்பட்டினம் அண்ட் அகஸ்தியம்பள்ளி 2 ரயில்கள் மூலமாக ஒரு நாளைக்கு 4,000 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது அளவுக்கு வெளி மண்டலங்களுக்கும் நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கைகள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 320 லாரி நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் மூலமாக டெய்லி பேசிஸில் வழங்கிட்டு இருக்காங்க. ரெகுலராகவே ஒரு 5,000 முதல் 6,000 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். பட் எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டாக் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே கொஞ்சம் நெல் வரத்து கம்மியாக நம்மளோட மூவ்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும்.
சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் பண்ணிடும். இப்போ கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கொள்முதல்ங்கிறது எப்படி இருக்குது? கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இலக்கு எந்த அளவுக்கு பூர்த்தி ஆயிருக்கு? ஆமாம், கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நம்ம 1,85,000 மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட 85,000 வந்து நம்ம கோவில்பத்து கிடங்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அரவைக்காக. 1,00,000 வந்து நம்ம வெளி மண்டலங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து இப்போயே வந்து பிப்ரவரி முடியறதுக்குள்ளேயே வந்து 1,60,000 கிட்ட நம்ம பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம கொள்முதல் பண்ண வேண்டிய விவசாயிகளோட மூட்டை கிட்டத்தட்ட எல்லா டிபிசிகள்லையுமே ஒரு 50,000 to 60,000 இருக்கும். அது இல்லாமல் இன்னும் நம்ம வேதாரண்ய பகுதிகளில் இன்னும் ரெக்யூர்மெண்ட்டே இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இனிமே தான் அவங்களுக்கு வந்து அறுவடையே துவங்கும் அந்த வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகளில். அப்போது நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா 2,50,000 மேலே வரும் அப்படிங்கிறது தான் இந்த வருட சம்பா பருவத்தோட நம்மளோட எதிர்பார்ப்பு. அவ்வளோ கொள்முதல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மழையை காரணம் காட்டி எத்தனை நாளைக்கு இந்த கொள்முதல் பணிகள் வந்து இப்போ நிறுத்தம் செய்யப்பட்டு நெல்லாம் பாதுகாக்கப்படுது? இன்னும் மீண்டும் எப்போ இந்த கொள்முதல் பணிகள் துவங்கும்? கொள்முதல் பணிகளில் வந்து ஏன் நிறுத்தணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் மழை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஈரமில்லாத பகுதிகள் பர்மனன்ட் சென்டர்ஸாக இருந்தால் இன்றைக்கி பிடிக்க தான் சொல்லியிருக்கோம். எங்கேயும் ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. இந்த மாதிரி க்ளோஸ்டு டிபிசியாக இருந்தால் நம்ம பிடிக்கலாம். அவங்க வந்து ஃபார்மர்ஸ் வந்தாங்க அப்படின்னா பிடிக்கலாம். என்ன கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவாய்ட் பண்ணிட்டு, இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து நாங்கள் மூவ்மெண்ட்டில் இன்றைக்கி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா விவசாயிகளோட மூட்டைகளும் நிறைய வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால இங்கே பிடித்த மூட்டைகளை நம்ம கொள்முதல் பண்ண மூட்டைகளை கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட மூட்டைகளை இனிமேல் இங்கே வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுனால இன்னும் ஒரு நாளுக்கு 2 நாட்கள் கொஞ்சம் மூவ்மெண்ட்டில், அதுக்காக முழுசாக வந்து நம்ம ப்ரெக்யூர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. வந்தாங்க அப்படின்னா நம்ம பர்மனன்ட் சென்டர்ஸில் பிடிக்க தான் சொல்லியிருக்கோம், ஸ்டாப் பண்ணலாம் சொல்லலை. மழை காரணமாக ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து இயக்கப்படுவதற்கான கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகள் உடனடியாக இயக்கம் செய்வதற்கும் அதற்கு அடுத்தபடியாக பர்மனன்ட் சென்டரில் உள்ள நெல் வந்து இயக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக மழை ஓய்ந்தவுடன் நெல் கொள்முதல் செய்யப்படும், மேலும் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் என்பது நடைபெற்று வருவதாக கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிஞ்சது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் பாலமுத்துமணி.